ஒரு ஊரில் ஆசிஃபா ஹனிஃபான்னு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆசிஃபாவுக்கு ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி, க்ரோச் இதுன்னு எல்லா ட்ரெஸ்லையும் நல்லா வடிவமைக்க தெரியும். ஆனால் அவளோட திறமையை ஊரில் உள்ள யாரும் நம்பலை. அவளோட திறமையை குறைச்சே எடை போட்டாங்க. ஊரில் உள்ளவங்க கொடுக்குற கிழிஞ்ச துணியை தச்சு கொடுத்து அவளோட காலம் போயிடுச்சு. அவங்கள எதிர்த்து எதுவும் பேச முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா அவளோட ஏழ்மை தான். ஆனால் ஹனிஃபா அந்த ஊரில் உள்ள அரண்மனையில் வேலை செஞ்சாங்க. ஹனிஃபா சொன்னாங்க, ஆசிஃபா, நீ அரண்மனையில் வேலை பாரு. உனக்கு தான் ட்ரெஸ்ஸு நல்லா தைக்க தெரியும்ல, வடிவமைக்க தெரியும்ல. நான் அரண்மனையில் உள்ள ஆடை வடிவமைப்பாளர் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஹனிஃபா அடுத்த நாள் மார்னிங் அரண்மனைக்கு போய் அங்கே உள்ள ஆடை வடிவமைக்கும் மேனேஜர்கிட்ட போய், என் ஃப்ரெண்டு நல்லா ஆடை வடிவமைப்பா, ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி ஒர்க்கு, க்ரோச்சுன்னு எல்லா ட்ரெஸ்லையும் நல்லா போடுவா, அவளை வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொன்னான். அந்த மேனேஜர் மேடம், நாளைக்கு உன் ஃப்ரெண்டை வர சொல்லுன்னு சொன்னாங்க. அந்த மேனேஜர் மேடம் ரொம்ப திமிர் பிடிச்சவங்க. அரண்மனையில் வேலை பார்க்குற எல்லோருக்கும் எவ்வளோ திறமை இருந்தாலும் அதை அவங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. திறமையெல்லாம் தனக்கு மட்டும்தான் இருக்கு. தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு திறமையே இல்லைன்னு நினைப்பாங்க. ஏன்னா நான் சொல்கிறது தானே அவங்க செய்கிறாங்க, அப்புறம் எப்படி அவங்களுக்கு திறமை இருக்கும், எனக்கு மட்டும்தான் திறமை இருக்கு அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஆள் தான் அந்த மேனேஜர் மேடம். அடுத்த நாள் மார்னிங் ஆசிஃபா அரண்மனைக்கு வேலை பார்க்க வந்தா. மேனேஜர் மேடம் கிட்ட போய் அறிமுகமாயிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. ஆசிஃபாவுக்கு அரண்மனையிலையும் சில ட்ரெஸ்ஸை கொடுத்து அதை மட்டுமே வடிவமைக்க சொன்னாங்க. அரண்மனையிலையும் அவளோட திறமையை வெளிக்காட்ட முடியலை. அந்த அரண்மனையில் அரசன் அரசி மட்டுமே நல்ல அழகான ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க், க்ரோச், முத்து இதெல்லாம் யூஸ் பண்ணி வடிவமைக்கிற ட்ரெஸ்ஸை போடணும். அடுத்து அதுக்கு கீழே உள்ள மந்திரிகள் அரசன் அரசியை விட கம்மியான வடிவமைப்பு உள்ள ட்ரெஸ்ஸை மட்டுமே போடணும். அடுத்து அங்கே தலைமையில் உள்ளவங்க இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஆனால் அரண்மனையில் உள்ளவங்க போடுற எல்லா ட்ரெஸ்ஸையுமே அரண்மனையில் உள்ள அந்த ஆடை வடிவமைப்பும் அந்த டிபார்ட்மெண்ட் மட்டுமே, ஃபேஷன் டிசைனர் டிபார்ட்மெண்ட் மட்டுமே செஞ்சு கொடுப்பாங்க. வெளியில் யார்கிட்டையும் கொடுத்து அவங்க ஆடையை வாங்க மாட்டாங்க. அப்போதான் அரசர்கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அந்த ஊரில் திருவிழா நடக்கும். அந்த திருவிழா 1 மாதம் 30 நாளும் கொண்டாடுவாங்க. அந்த திருவிழாவில் நிறைய போட்டி அறிவிச்சிருக்காங்க. அதில் ஒரு போட்டி தான் ஃபேஷன் டிசைனிங். அதாவது நல்ல ட்ரெஸ்ஸை வடிவமைச்சு யார் தர்றாங்களோ அவங்க தான் அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே அந்த அரண்மனையில் உள்ள தலைமை மேனேஜர், அதாவது ட்ரெஸ் எல்லாம் வடிவமைப்பாங்கல்ல, அதில் உள்ள தலைமை மேனேஜர்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே ஆசிஃபாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தன்னோட திறமையை வெளிக்காட்ட ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னு ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள மேனேஜர் மேடம் இதை எப்படி சும்மா விட்டுருவாங்க? தன்னை விட யாரும் முன்னேறிடக்கூடாதுன்னு நினச்சாங்க. இதனால் அவங்க டைரெக்டாக ஒர்க்கர்ஸ் கிட்ட போய் நிறைய வேலையை கொடுத்தா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதனால டைரெக்டாக அரசிக்கிட்டேயே போய் அரசியை பற்றி நல்லா புகழ்ந்து பேசி, அதுக்கப்புறம் அரசி, இந்த திருவிழா நடக்கிற 1 மாத காலம் ஃபுல்லாக 1 ஹவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸுன்னு மாற்றுங்க, ஒரு முறை போட்ட ட்ரெஸ்ஸை இன்னொரு முறை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மனசை நல்லா மாற்றி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிட்டா. அரசியும் இது நல்ல ஐடியாவாக இருக்கே, நம்ம திருவிழாவுக்கு வர்ற எல்லா ரிலேட்டிவ்ஸும் என் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொல்லணும், பரவாயில்ல உங்கள் அரண்மனையில் உள்ள ஃபேஷன் டிசைனர் தைக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே போய் மேனேஜர் மேடம் ஒர்க்கர்ஸ் கிட்ட சொன்னாங்க. அங்கே 6 பேர் வேலை பார்த்தாங்க. 24 hours 1 ஹவருக்கு ஒரு ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னா ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 4 ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி தந்தாதான் அது கரெக்டாக இருக்கும். ஆசிஃபாவும் மற்ற ஒர்க்கர்ஸும் சேர்ந்து இரவும் பகலுமா ஒர்க் பண்ணாங்க. இரவும் பகலும் வேலை பார்க்கறதுனால ஆசிஃபாவோட உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அடுத்த நாள் அந்த ஆடை வடிவமைப்புக்கான போட்டியே அந்த நாளும் வந்துடுச்சு. அதாவது அந்த ஃபேஷன் டிசைனிங் பண்ணுவாங்கள்ல, அந்த நாளோட போட்டியும் வந்துடுச்சு.
அப்போது அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் ஹனிஃபா வந்தாங்க. ஆசிஃபா பார்த்ததும் என்னாச்சு ஹனிஃபா அப்படின்னு கேட்டாங்க. ஆசிஃபாவும் அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 4 ட்ரெஸ்ஸு நான் ரெடி பண்ணணும், இதில் எப்படி நான் போட்டியில் கலந்துக்கிறதுன்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஹனிஃபா ஆசிஃபா ஒரு ஐடியா சொன்னாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் 2 ட்ரெஸ்ஸு மட்டும் கொடு. ஈவினிங் ட்ரெஸ்ஸு, அதாவது காலையில் 2 ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், மதியத்துக்கு மேலே ஈவினிங் வந்து 2 ட்ரெஸ்ஸு கொடுக்கணும். அதனால் அவங்க சொன்னாங்க, காலையில் கொடுக்க வேண்டிய 2 ட்ரெஸ்ஸை மட்டும் கொடு, ஈவினிங் கொடுக்குற ட்ரெஸ்ஸுக்குள்ளே நீ போட்டியில் போய் கலந்துக்கிருவ. போட்டியில் நீ கலந்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்ப, ஏன்னா உனக்கு அவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே ஆசிஃபாவுக்கு குழப்பமாக இருந்துச்சு. ஹனிஃபா சொன்னாங்க, உனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு, உன்னோட திறமையெல்லாம் வெளிப்படுத்துறது கிடைச்ச வாய்ப்பு. இப்போ நீ விட்டுட்ட அப்படின்னா உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. நீ காலம் ஃபுல்லாக ஒர்க்கர்ஸாக இருக்க போறியா, இல்லை உன்னோட திறமையை வச்சு நீ வந்து மேனேஜர் மேடம் அந்த மாதிரி ஆக போறியா, நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, இன்னைக்கு நீ 2 ட்ரெஸ்ஸு மட்டும் ரெடி பண்ணி கொடு, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து மருந்தை சாப்பிட கொடுத்துட்டு நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆசிஃபாவும் அடுத்த நாள் கொடுக்க வேண்டிய 2 ட்ரெஸ்ஸை மட்டுமே அவங்க வடிவமைச்சாங்க. மீத உள்ள நேரம் எல்லாமே நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க. அடுத்த நாள் அந்த ஆடை வடிவமைக்கும் போட்டியும் நடைபெற்றுச்சு. அதில் ஆசிஃபாவும் கலந்துக்கிட்டா. இப்போ தன்னோட ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. இது உனக்கு கிடைச்ச வாய்ப்பு, இதை விட்டுறாத அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆசிஃபாவும் அவளுக்கு தெரிஞ்ச எல்லா டிசைனையும் சேர்த்து ஒரு அழகான ட்ரெஸ்ஸாக உருவாக்குனான். போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாரோடைய ட்ரெஸ்ஸையும் விட ஆசிஃபாவோட ட்ரெஸ்ஸு அழகாகவும் நேர்த்தியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அந்த போட்டியில் மேனேஜர் மேடமும் கலந்துக்கிட்டாங்க. அந்த போட்டியை ஜெயிச்சது ஆசிஃபா தான். அவளுக்கு தலைமை டிசைனருங்கிற ஒரு பதவியும் பொற்காசுகளும் கிடைச்சிச்சு. அதோட அவள் வாழ்க்கையே அப்படியே மாறிடுச்சு. நம்மள நிறைய பேர் சோம்பேறித்தனத்தால் வேலையை விடுறது இல்லை. ஆனால் எந்த வேலையை செய்கிறது, எந்த வேலையை விடுறதுன்னு தெரியல. அதனால தான் முக்கியமான சில வேலையை தொடர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே வர்றோம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், எந்த வேலையை செஞ்சால் நம்ம வாழ்க்கை மாறுமோ, எந்த வேலையை செஞ்சால் நம்ம பொருளாதாரம் மாறுங்கிற வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த வேலையை பண்ண விடாமல் யார் தடுத்தாலும் நான் அந்த வேலையை பண்ணுவேன்னு உறுதியாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை மாத்திர அந்த வேலையை மட்டும் தள்ளி போட்டுறாதீங்க. தேங்க்யூ. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.